சமீப காலமா எல்லாருமே செஞ்சுட்ருக்கிற இந்த கோழிக்கால் சூப் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ, அதனால நானும் 1/4 கிலோ நாட்டுக்கோழி கால் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, தாளிப்புக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 3 லவங்கம் சேர்த்துட்டு, கூடவே வெட்டி வச்சிருந்த கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு. கூடவே 2 தக்காளி பழம் பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கறிய வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்குள்ள கொஞ்சமா உப்பையும் சேர்த்து சீக்கிரமா வதங்குறதுக்காக வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த கோழிக்கால் சூப்ப பொறுத்த மட்டும் பட்ஜெட் ரொம்ப கம்மிங்க. ஆனா பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு, நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த கோழிக்காலையும் இது கூட சேர்த்து ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடும்போது தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ஸோ அதனால நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட வாசனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா கரம் மசாலாவும், தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு, இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ கால் வாங்கினதுனால 4 கப் சூப் வர்ற மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்க உங்களுடைய அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு, குக்கரை மூடி போட்டு ஒரு 6, 7 விசில் வச்சு எடுத்தாச்சு. குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா விசில் வச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சாச்சு. ஒரு தடவை திறந்து செக் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் மூடி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இது நான் 2 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஈவினிங் நாங்கள் 5 மணி போல் இந்த சூப் குடித்தோம். நல்லா திக்காகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. சாயந்தரம் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.